ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொப்னா பிரேம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கேரளா கிளம்பி போகிறோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கோவிலில் தேர் திருவிழா இருக்குது. அதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க மாமியார் வீட்டில். சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மார்னிங் ஒரு 8:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10:30 ஆகிடுச்சு கரெக்டாக. சரி ரொம்ப பசி எடுக்குது சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறோம். ட்ராவல் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதிகம் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ இட்லி மட்டும் ஆளுக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். பாப்புக்குட்டி வேறு வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஊட்டலை அப்படி சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கலன்னு. இப்போ கொடுக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் எதுவும் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைபாஸ் பிடிச்சாச்சு, ஹைவேல போயிட்டுருக்கோம். ஒரு டோல் வந்துட்டுருக்கு, அதை க்ராஸ் பண்ணி அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து கிளைமேட் கொஞ்சம் ஓகே, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து வெயில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நம்ம ஹைவேல எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கோ அந்த பெட்ரோல் பங்க்கை நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து 1:45 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரி பசி எடுத்துருச்சு, லன்ச் டைம் வந்துச்சு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற அம்மா வந்து பாப்பாவை கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்காங்க பேக் சைடில். நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு நல்லா சிம்பிளாக தான் இருந்துச்சு, பட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புக்குட்டி கொஞ்சம் நேரம் கீழே போடலாம், தூக்கியே வச்சுருக்கோமே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் காரில் போட்டுட்டு அப்படியே வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவும் கொஞ்சம் நல்லா கை காலை உதச்சி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து நம்ம தூக்கியே வச்சுட்டு போகிறோம் இல்லைங்களா, பாடி வந்து ஃபுல்லாக பெயின் வரும் இல்லைங்களா. சரி அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பேக் சீட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகிடுச்சு நாங்கள் கேரளா போய் ரீச் ஆகிறதுக்கு. இவங்க தான் என்னோடய மாமியார், இது என்னோடய மாமியார் வீடு. நம்ம ஆக்சுவலி போகும்போது என்னால் விளாக் எடுக்க முடியல, பாப்பா கையில் இருந்தது, அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்தார், அதனால் உள்ளே என்ட்ரு ஆகும்போது விளாக் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் வீடு பார்த்திங்கன்னா உள்ள ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கட்டில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் தான் வந்து பாப்புக்குட்டி படுத்துட்டு இருக்காங்க. அவளை சுற்றி வந்து அவளோட அக்கா வந்து உட்காந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. 2 அக்கா ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க கூட வந்து செட்டில் ஆகிட்டா. இதுக்கப்புறம் வந்து நான் தேவைப்படாத ஊருக்கு போயிட்டா. இது வந்து போன அன்றைக்கி நைட் அப்படிங்கிறனால இந்த ஒரு அக்கா மட்டும்தான் இருக்கா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய குட்டீஸ் வந்து ஜாயின்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு விளையாடுறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னோடய மாமனாரோட ஃபோட்டோ இது. சரி இந்த டைம் நான் போயிட்டு அவரோட ஃபோட்டோவையும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்புக்குட்டி வந்து நான் கூப்பிட்டேன், என்கிட்ட வரலை, அவங்க அக்கா கூடவே இருந்துக்கிட்டா. அவங்க அக்கா பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க தூங்க வைக்கிறதுக்காக. அது கேட்க நல்லா இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு அதையுமே வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்குது, ஜோய் உட்காந்துட்டு இருக்குது. அத்தை உள்ளே இருக்கிறாங்க கிச்சனில். இது ஷெர்லி குட்டி, மூஞ்சி காட்டு. இது ஷெர்லி குட்டி, இது நம்ம ரீனா குட்டி.